அல்ஜீரியா சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 11 சிறுவர்கள் உடல் கருகி பரிதாபமாக பலி. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கருணை கொலை மசோதாவுக்கு ஒப்புதல். மிக கடுமையான நிபந்தனைகளுடன் நடைமுறைக்கு வருகின்ற புதிய சட்டம். பிரிட்டனுடைய அடுத்த பிரதமராகின்றார் ஆண்ட்ரூ பெர்கால். தொழிற்கட்சியினர் ஒருமனதாக தேர்வு. வருகின்ற திங்கள் பதவியேற்பு. வங்காள விரிகுடாவில் அடுத்தடுத்து 2 படகுகள் கவிழ்ந்து விபத்து. 500க்கும் அதிகமான ரோஹிங்கியா அகதிகள் உயிரிழந்திருக்கலாம் என்று ஐநா அச்சம். சர்வதேச செய்திகளோடு இன்றைய நாளுக்கான பெட்டகம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். அல்ஜீரியாவில் இருக்கின்ற ஒரு சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய தீ விபத்தில் 11 சிறுவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். 19 பேர் காயமடைந்திருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் அந்த நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக தெரிய வருகின்ற நேரம் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு 2 மணி அளவில் இந்த தீ விபத்து சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த தீ விபத்து பரவுகின்ற நேரத்தில் குறித்த குழந்தைகள் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற அறைகள்ல உறங்கிக் கொண்டிருக்கிறபடியினால உடனடியாக அந்த குழந்தைகளால் அந்த அறையை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை அந்த குழந்தைகள் சந்தித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவானதாகவும் முதல்கட்ட தகவல் மூலமாக அறிய முடிகின்றது. இது தொடர்பாக தீவிர விசாரணைகள் என்பது ஒரு பக்கம் முன்னெடுக்கின்ற நேரம் இந்த சம்பவம் தெரிந்து உடனடியாக அங்கு வந்திருக்கின்ற மீட்பு படையினர் கிட்டத்தட்ட 3 மணித்தியால போராட்டங்களுக்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் 11 சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியாகி இருக்கின்றார்கள். மிகுதி 19 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில இந்த 19 பேரில் பல பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்த விடயம், இந்த இல்லத்தினுடைய கீழ்த்தளத்தின் மின் கட்டுப்பாட்டு அறையில் ஏற்பட்ட மின்னொழுக்கு காரணமாகத்தான் இந்த தீப்பரவல் உருவாகி இருக்கின்றது என்ற விடயம் ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அல்ஜீரியா நாட்டுடைய அதிபர் இந்த உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பம் அதே போல அந்த காப்பகத்தினுடைய உரிமையாளர்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு உடனடியாக ஒரு விசாரணை குழு ஒன்று உருவாக்கப்பட்ட அந்த குழு கூடிய சீக்கிரத்தில் அது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் மிக நீண்ட விவாதத்துக்கு பிறகு மருத்துவ உதவியோடு தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் கருணை கொலை மசோதா பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்ப வரைக்கும் இந்த கருணை கொலை மசோதாவுக்கு தனிநபர் சார்ந்திருக்கின்ற சுதந்திரம், மருத்துவ அரணை சார்ந்து பல கேள்விகள் எழுந்து வருகின்ற சூழ்நிலையில பிரான்ஸ் நாட்டுடைய கீழ் சபை தேசிய சட்டமன்றத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவாக இது கொண்டு வரப்பட்டு தற்போது பெரும்பான்மை வாக்காளர்கள் வாக்களித்து இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த புதிய சட்டத்தின்படி குணப்படுத்த முடியாத அதே நேரம் கடுமையான உடல் பாதிப்புகளால் நீண்ட காலமாக வதைப்படுகின்ற இல்லாவிட்டால் அந்த நோய்களினால் மிக மோசமான கஷ்டத்தை அனுபவித்து வருகின்ற நோயாளிகள் மருத்துவ உதவியோடு அவர்கள் இந்த கருணை கொலைக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இதற்கான மிக முக்கியமான ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது சாதாரணமாக போடப்படவில்லை. இது தொடர்பாக மிக கடுமையான சட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கருணை கொலைக்கு யார் விண்ணப்பிக்கின்றார்களோ அந்த நபர் 18 வயதுக்கு மேற்பட்ட பிரான்ஸ் நாட்டுடைய குடியுரிமை பெற்ற ஒரு நபராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை தாண்டி இவர் கடுமையான நோயினாலும் குணப்படுத்த முடியாத நோய் இல்லாவிட்டால் குறுகிய காலத்தில் மரணத்தை விளைவிக்கக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டு வருகின்ற ஒரு நபராக இருந்தால் அவர் மருத்துவருடைய உதவியோடு இந்த கருணை கொலைக்கான விண்ணப்பத்தை அனுப்ப முடியும். இந்த விண்ணப்பம் கிடைத்ததுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு சம்பவம், சம்பந்தப்பட்ட நோயாளி முழுமையான சுய நினைவோடு இருக்கின்றாரா, சுய நினைவோடு தான் இந்த விண்ணப்பத்துக்கு கோரிக்கை விட்டாரா, இல்லாவிட்டால் பிறருடைய கட்டாயத்தின் அடிப்படையில இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்தாரா இல்லையா என்பதை மருத்துவர்கள் விசாரிக்க வேண்டும். விசாரித்து 15 நாட்களுக்கு பிறகு இது தொடர்பான இறுதியான முடிவு எடுக்கப்படும் என்று சில நிபந்தனைகள் இந்த கருணை கொலை சார்ந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் கொண்டு வந்திருக்கின்ற இந்த மசோதாவுக்கு குறிப்பாக பிரான்சுடைய கத்தோலிக்க திருச்சபை மற்றும் சில மனித உரிமை அமைப்புகள் தொடர்ச்சியான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற காரணம், உயிர்களை திட்டமிட்டு முடிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது செய்யக்கூடாது என்று அவர்கள் வாதத்தை முன்வைத்தாலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஐரோப்பாவை பொறுத்தவரையில இந்த திட்டம் சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க் போன்ற பல நாடுகள்ல இந்த கருணை கொலை சார்ந்த விடயம் இருக்கின்றது. ஒரு சில நாடுகள் இப்போது அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால்
நோய்வாய்ப்பட்டு மிக கடுமையான வதைகளை அனுபவித்து வருகின்றவர்களுக்கு கருணை கொலை மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கான அனுமதி இருப்பதாக, அது அவர்களுடைய உரிமை, அது அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்பதாக கருத்துக்கள் எழுந்து வருகின்ற நேரம், இந்த கருணை கொலையை அனுமதிக்க வேண்டும் என்று இந்த நோயினால் அவஸ்தைப்படக்கூடிய பலரும் கோரிக்கை முன்வைத்து வருகின்ற சூழ்நிலையில, பிரான்ஸ் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மசோதாவை தற்போது கொண்டு வந்திருக்கின்றது. பிரிட்டனுடைய அரசியல் வரலாறு மிக முக்கியமான தருணங்களை தற்போது சந்தித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக லேபர் கட்சியுடைய புதிய தலைவராகவும் நாட்டினுடைய 59வது பிரதமராக ஆண்டி பெர்ஹாம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக கிவ் ஸ்டார்மர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததுக்கு பிறகு இந்த அரசியல் மாற்றங்கள் அதிரடியாக அரங்கேறி வருகின்றது. குறிப்பாக தன்னுடைய பொருளாதார வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதாகவும், அதே போல உள்கட்சியில தொடர்ச்சியாக இருந்து வந்திருந்த அழுத்தம் காரணமாக ஜூன் 22ஆம் தேதி ஸ்டார்மர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். அறிவித்ததை தொடர்ந்து அடுத்ததாக இவருடைய இடத்தில் யார் வருவார் என்ற கேள்விகள் எழுப்புகின்ற நேரம் அன்டி பெர்ஹாம் அவர்களுடைய பெயர் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுக் கொண்டிருந்தது. அதற்கேற்றது போல தொழிற்கட்சியுடைய தலைமை பதவிக்கான தேர்தல் என்பது இடம்பெற்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல குறைந்தபட்சம் 81 பேருடைய ஆதரவு இதுக்கு தேவை. இந்த பதவிக்கு தேவை. ஆனால் 403 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 322 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆண்டி பெர்ஹாம் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவரை பதவியில் அமர்த்துவதற்கான முழுமனதாக தெரிவு செய்து ஒரு பெரிய பலத்தோடு இவர் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக இவரை தவிர வேறு எதிர்த்த எந்த வேட்பாளர்களும் நிறுத்தப்படாத நிலையில ஒரே மனதாக இவர் ஆட்சி கட்டிலுக்கு தற்போது அமர்த்தப்பட்டிருக்கிறார். 56 வயதான ஆண்டி பெர்ஹாமை பொறுத்தவரையில கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்று இடம்பெற்றிருக்கின்ற தேர்தலில் 54% இடைத்தேர்தல் 54% வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்குள்ள உள்நுழைந்தார். அவர் வந்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து பல அரசியல் மாற்றங்கள் அந்த கட்சிக்குள்ள இடம்பெற்றுக் கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் இப்போது அவர் பிரதமர் பதவிக்கு வரப்போகிறார். குறிப்பாக மான்செஸ்டர் நகர் உள்ள 9 தடவைகள் 9 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் பதவி வகித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தற்போது லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் அதிகார மையத்தில இருந்து அதிகாரத்தை பரவலாக்கி சாதாரண மக்களுடைய பொருளாதாரத்தை மறுசீரமைப்பதே என்னுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லி அவர் மக்களுக்கான அறிவித்தல் ஒன்றையும் விடுத்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் கட்சியில ஒரு பெரிய ஆதரவோடு அன்ரி பெர்ஹாம் அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறார். அதுவும் குறிப்பாக இந்த வார இறுதியில அவர் கட்சியினுடைய தலைவராக அறிவிக்கப்படுவார். அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் இந்த 20ஆம் தேதி அடுத்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி அவர் பிரதமராக பதவியேற்பார் என்று அரசியல் வட்டாரங்கள்ல அதிகாரப்பூர்வமாக பேசப்படுகின்றது. வங்காள விரிகுடாவில் அகதிகளை ஏற்றி சென்றிருக்கின்ற 2 படகுகள் கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கலாம் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை தற்போது சர்வதேச குடியேற்ற அமைப்பும் ஐக்கிய நாடுகளுடைய அகதிகள் முகாமை இந்த 2 அமைப்புகளும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த முதல் கட்ட தகவல்களை அவதானிக்கின்ற நேரம் மியான்மருடைய மேற்கு பகுதியான ராகையின் மாநிலத்தில் இருந்துதான் கடந்த ஜூன் மாதம் இறுதி பகுதியில காலப்பகுதியில இந்த 2 படகுகளும் புறப்பட்டிருக்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. இந்த பயணிகள் இதில் பயணித்திருக்கின்ற பயணிகள் பெரும்பாலானவர்கள் மியான்மர்ல இருக்கின்ற சிறுபான்மையின மக்களாக ஒடுக்கப்பட்டு வருகின்ற ரோஹிங்கிய முஸ்லிம்கள் என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்களோடு அண்டை நாடான வங்காளதேசத்தில இருந்து அகதிகள் முகாமிலிருந்து தப்பி ஓடி வந்திருக்கின்ற சில அகதிகளும் இதுக்குள்ள இந்த படகுகள்ல பயணித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மோசமான உட்கட்டமைப்பு கொண்டிருக்கின்ற மரப்படகை நம்பி, அதுவும் அந்த கொள்ளளவை விட அதிகமான எண்ணிக்கையிலான பயணிகளை ஏற்றிக்கொண்டு இந்த படகு புறப்பட்டு சென்றதுதான் இந்த விபரீதமான விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி முதல்கட்ட தகவல்கள் மூலமாக அறிய முடிகின்றது. அது மட்டுமில்லாமல் பயணம் செய்திருக்கின்ற அந்த 2 படகுகள்ல, முதலாவது படகுல 250க்கும் அதிகமானவர்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள். இவர்கள் மியான்மர்ல இருந்து புறப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு அந்த படகுடன் இருந்திருக்கின்ற தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி 2வதாக புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய 280 பேரோடு பயணித்திருக்கக்கூடிய இந்த 2வது படகு ஜூலை மாதம் 8ஆம் தேதி மியான்மருக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு கடற்கரைக்கு அருகே மூழ்கி இருக்கிறது என்ற விடயமும் ஐநாவினுடைய அந்த தகவல் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. ஆக மொத்தத்துல இந்த விபத்தின் மூலமாக 530க்கும் அதிக உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாகவும் தற்போதைய அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக தற்போது இருக்கின்ற இந்த மழை பருவ காலம், அதே போல சீரில்லாத ஒரு மோசமான வானிலை இருக்கிறது என்று தெரிந்தும்
அந்த மக்கள் தங்களுடைய உயிரை பணய வைத்து புறப்படுவதற்கு காரணம் அந்த உள்நாட்டில் இடம்பெறுகின்ற மோதல்கள், அந்த மக்களுக்கு எதிராக நடந்தும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்ற வன்முறை செயற்பாடுகள் தான் இவ்வளவு பயங்கரமான ஒரு பாதையை அவர்கள் தெரிவு செய்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது என்றதையும் ஐநா அறிக்கையில மிக காட்டமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அவர்கள் இது தொடர்பான தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், கவலையும் வெளியிட்டது மட்டுமில்லாமல், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறார். ஏனென்றால், இந்த மனித கடத்தல் நெட்வொர்க் வந்து குறிப்பிட்ட கடல் பகுதியில் அதிகமாக இடம்பெற்று வருவதாகவும், இதை கட்டுப்படுத்த வேண்டும். இதை உடனடியாக நிறுத்துவதற்கு எல்லா நாடுகளும் துணையாக நின்று செயற்பட வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் கோரி நிற்கின்றார். எப்படி இருந்தாலும் இப்படியான படகு விபத்துகள் நீண்ட காலங்களாக இடம்பெற்றுக் கொண்டே வருகிறது. தஞ்ச கோரிக்கைக்காக பிற நாடுகளுக்கு பயணம் செய்ய முயற்சி செய்கின்ற இந்த அகதிகள், உள்நாட்டில இருக்கிற வன்முறை சம்பவங்கள், மோசமான அனுபவங்கள் காரணமாக இவ்வாறான ஒரு பெரிய பயங்கரமான பாதைகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ற விடயம் உள்நாட்டில் இடம்பெறுகின்ற இந்த வன்முறை சம்பவங்கள் இல்லாவிட்டால் ஒரு இனத்தை அடக்குவதன் மூலமாக ஏற்படுகின்ற இந்த கொடூரங்கள்ல ஒரு மறக்க முடியாத ஒரு கசப்பான பக்கமாக இந்த பக்கம் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. எனவே இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளையும் நாங்கள் நிகழ்ச்சியில தந்திருக்கின்றோம். இன்னொரு செய்தியோடு நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.